இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவுபவர்கள் V-Care, a clinic for hair and skin. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில் குழந்தைகளும் ஊடகமும், மீடியா அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற நல்ல ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக நாமளே யோசிக்க முடியாத பல திருப்பங்கள் அமைஞ்ச மாதிரி நிறைய செய்திகளை அருட்தந்தையர்களும் சிஸ்டரும் அண்ணனும் அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில சமயம் பார்த்தா இவங்க பேசுகிறத பார்த்தா இது எங்கேயோ இருக்குது, என்ன மாதிரியான விஷயமா இவங்க கொண்டு போகிறாங்க, இவ்வளோ ஆழமாக அதில் இந்த விஷயம் இருக்குதா, நம்ம தெரியாமல் போச்சு. ஏதோ பையன் மொபைலை பார்த்துட்டு இருக்கிறான், பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவன் என்ன பார்க்குறான், அவன் எப்படி பார்க்க வைக்கப்படுறான், அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் என்ன, அதனுடைய உருவாக்கம் என்ன, இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியலன்னா கூட மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலில் போய் இந்த நிகழ்ச்சி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, அரம்சை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் இருக்கும் எபிசோட்ஸ் இருக்கும், பாருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லதை பகிர்வோம். நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த வாரம் என்ன பேச போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்றதை ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம். எல்லாமே எனி ப்ரொடக்ஷன், எனி விஷுவல் கண்டென்ட்டாக இருந்தாலும் கொடுக்கறத அதுக்கு ஏதாவது ஃபார்மேட் வச்சிருக்கிறாங்களா? அந்த போர் நடக்கும்போது யார் பாதிக்கப்படுவாங்க அதிகமாக அப்படின்னா பெண்களும் குழந்தைகளும். நான் இது நேச்சுரலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இதில் இமோஜி பண்ணிடுவாங்க. அதாவது அடிச்சா கூட வலிக்கணும்ன்ற உணர்வு அதுல வராது. குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கரெக்ட் நினைச்சுக்கிறாங்க. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றது நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம். இப்போ ஒரு காலத்தில் கற்காலம்னு சொல்கிறோம். கற்காலத்தில் மனிதன் கல்லை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதை வேட்டைக்கு எடுத்து சொல்வான், கொல்லலாம். ஒரு மிருகத்தை, ஒரு விலங்கை கொன்று அவன் உண்டான்ல கல், அதே இதை வைத்து அவன் வேறு நல்ல காரியங்களும் செய்வான். அந்த கல்லை வைத்து தீயை எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு ஆயுதம் நன்மை செய்வதற்கும் இருந்துச்சு, தீமை செய்வதற்கும் இருந்துச்சு. ஆனால் ரெண்டும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. திருத்தந்தை இதை சொல்கிறாரு, நம்மளுடைய பிரான்சிஸ் அவர் சொல்கிறாரு, அவன் அந்த ஆயுதம் அவன் கையில் இருந்துச்சு, அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அவன் முடிவு பண்ணால் கொல்லலாம், இல்லது நல்ல காரியங்களும் அந்த ஆயுதத்தை கொண்டு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு, இந்த அல்காரிதம், இந்த சாட்பாட், இந்த ரோபாட்ஸ், அந்த மாதிரிலாம் பேசுகிறோம் இல்லையா, அது எல்லாமே என்ன செய்ய வைக்குது அப்படின்னா, இணையம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அதை வைத்து ஆளலாம், அதை வைத்து ஒருவரை சிறுமைப்படுத்தலாம். அப்படிங்கிறத தாண்டி உங்கள் கட்டுப்பாட்டில் அது இல்லை அப்படிங்கிறது. எதை பார்க்கணும் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கட்டுப்பாட்டில், உங்கள் கட்டுப்பாட்டில் அந்த ஆயுதம் இல்லை. அது ஆயுதமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆயுதம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா அதை இயக்குறது ஒரு அல்காரிதம். அது தமிழில் நெறிப்பாட்டு முறை அப்படிங்கிறாங்க. அல்காரிதத்தை நெறிப்பாட்டு முறை, அது நெறிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதான். ஆனால் திருத்தந்தை அழகாக சொல்கிற என்னென்னா, அது ஒரு சைலோஸ், அதாவது ஒரு குதிருக்குள்ளே உங்களை அடைச்சிருது. ஏன்னா நீங்கள் இதுதான் உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறத அதுவாக தீர்மானம் பண்ணி உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுது. அது உங்களுக்கு பயன்பாட்டாக இருக்குது, பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதுதான் உனக்கு விரும்புது, நீங்கள் விரும்புகிறீங்க, அதனால் உங்களுக்கு நான் அதிகமாக தரேன். ஆனால் இன்னும் ஒன்று விருப்பத்தக்க அல்லது இதை விட மிக நல்ல ஒன்று இருக்கும், அதனால் உங்கள் லிஸ்ட்லேயே வர மாட்டேங்குது. ஸோ உங்களுடைய ஐடியாலஜி தான் சிறந்தது, நீங்கள் யோசிக்கிறதா நல்லது, நீங்கள் பார்க்குறதா நல்லது, நீங்கள் தான் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அதிகமாக இருக்க தவிர த அதர், இன்னொரு ஐடியாலஜி உலகத்தில் உண்டு, த ப்ளூரலிசம், பன்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நான் நம்பவே மாட்டேன். நான் விரும்புகிற அரசியல் கருத்து தான் சரி, நான் விரும்புகிற சமயம்தான் சரி, நான் விரும்பக்கூடிய கலாச்சாரம் தான் சரி, தமிழ் தான் உலகத்தில் எல்லாம் சூப்பரான ஒரு மொழி அப்படிங்கிற தன்மை தான் அதிகமாக நமக்கு வரும் இந்த அல்காரிதம் அடிப்படையில். ஆனால் அடுத்தவங்களுடைய மொழியும் சிறந்தது, அடுத்தவங்களுடைய சமயமும் சிறந்தது, அடுத்தவங்களுடைய கலாச்சாரமும் சிறந்தது, அவங்களே அப்ரிஷியேட் பண்ணோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற தன்மை இல்லாமல் போயிடுது. இது ஒரு அல்காரிதத்தில் உள்ள ஒரு
தீமை அப்படின்ட்டு நீங்க சொல்றது கேட்டா இட்ஸ் மோர் லைக் டிக்டேட்டர்ஷிப் இல்லைங்களா? correct. கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம ஒரு கிங்கா இருக்கும் போது லைக் நம்மளே சொல்லுவோம்ல, என்ன நீங்க பெண்களை படிக்க விடல, அந்த காலத்துல எல்லாம் நம்ம வி ஃபாட் ஃபார் ஈக்குவாலிட்டி as women இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல நான் இப்படிதான் நீ பண்ணணும், இதுதான் நீ சொல்லணும், இதுதான் நீ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் போட்டதை நாங்க இப்ப தாண்டி விடுந்து உடைச்சு வந்திருக்கோம். ஆனா ஒரு அல்காரிதம்ங்கிறது நீ இதுதான் பார்க்கணும், உன்னை நான் இதுதான் கொடுப்பேன், அதை நம்ம பார்த்து ஐயோ நாங்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாங்க நம்பிடுறோம். ஸோ we are going back to dictatorship. இது ஒரு அல்காரிதம், இது ஒரு செல்ஃப் ஆட்டோமேட்டட் ஒரு கோடிங் சாஃப்ட்வேர் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இது டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸில் எது முதல்ல வரணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஏஜென்சி. அப்போ தீர்மானிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது, தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுத்து நீ இதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன் மிஷின் இருக்குது. அந்த ஆட்டோமேஷனுக்குள்ளேயும் ஃபீட் பண்ணணும்ல, இதை பார்க்க வை அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் பண்ண. குழந்தைகளாக இருக்கிறாங்களா, இதை அதிகமாக கொடு. இளைஞர்களாக இருக்கிறாங்களா, அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களா, அதுவும் இத்தனை வயதிற்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்களா, அதுவும் அர்பன் ரூரல் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த கண்டனை கொடு அப்படிங்கிற ஒரு கோடிங் இருக்குல்ல, அதை சொன்னால் தானே அந்த அல்காரிதம் அதன் கோடுக்கு அடிப்படையில் செயல்படுது. ஸோ இது எல்லாமே கோடிங், இது எல்லாமே லாங்குவேஜ். அதை புரிந்து கொண்டு ஒரு அல்காரிதம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஒன்று அதற்கான ஒரு ஏஜென்சி இருக்குது, மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது பெரிய விதத்தில் இருக்குது. இன்னொன்று அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர், ஒரு சொல்யூஷன் ஒன்றும் தனியாக இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ளேயும் இருந்து தப்ப முடியாமல் அவர்கள் எதை உண்ண சொல்கிறார்களோ அதை உண்ணவும், எதை உடுத்த சொல்கிறார்களோ அதை உடுத்தவும், எதை பார்க்க சொல்கிறார்களோ அது பார்க்கவும், எது உண்மை என்று சொல்கிறார்களோ அதை உண்மை என்று அதையும் உணர்ந்து. இப்போ இதுதான் சோஷியல் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இவ்வளவு பெரிய ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு டூலை நம்மகிட்ட ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. ஏன் அப்படின்னு சொன்னால் we are selling our data. என்னை பற்றிய எல்லா கருத்துகளையும், என்னை பற்றிய எல்லா ஆய்வுகளையும் நான் ஈஸியாக அவனுக்கு கொடுத்துட்றேன். இதை வச்சு he is making a profile. இப்போ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ண, ரெண்டே வார்த்தைகள் தான், ரெலவன்ஸ் அண்ட் ஃபில்ட்ரேஷன். இப்போ நான் என்ன தேடுறேனோ அதுக்கு பதில் வரும், அது ரெலவன்ஸ். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு நான் ஒரு கொஸ்டின் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் எடுத்துக்கிறோம். யூடியூப்பில் நான் ஒரு சர்ச் வேர்டு போட்டு நான் சர்ச் பண்ணுறோம்னா ஒரு 12 வீடியோ வருது அப்படின்னு சொன்னாக்க, அந்த 12 வீடியோவில் எதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சினிமா பாட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா சாங்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 12மே சினிமா பாட்டாக வராது, தமிழ் பற்றி வரும், சினிமா பற்றி வரும், பாடல்கள் வரும். இப்போ இப்படி ஒரு இது வரும்போது இது ரெலவன்ஸ், அதை சார்ந்து. ஸோ இதில் நான் எதை செலக்ட் பண்ணுறேன், இப்போ நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்றது அது சூஸ் பண்ணிக்கும், தட் இஸ் ரெலவன்ஸ். ரெண்டாவது, நான் எதை விட்டுருக்கிறேன் அதை ஃபில்டர் பண்ணிடும். இப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் தமிழ் ஃபிலிம் சாங்ஸ் அப்படின்னு போட்டோம்னா எனக்கு 12 வீடியோ வருதுன்னா அதில் 6 வீடியோ தமிழ் ஃபிலிம் சாங்ஸ் இருக்குது. அதில் நான் தமிழ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். 2வது தடவை தமிழ் கிளிக் பண்ணுறேன், 3வது தடவை தமிழ் கிளிக் பண்ணுறேன்னா 12 வீடியோவில் அந்த சாங்ஸ் போயிட்டு தமிழ் சம்மந்தமான வீடியோஸ் 6 நிற்கும். ஓகே, அது ஃபில்ட்ரேஷன். ஸோ இப்படி தான் அது. ஸோ சொன்ன மாதிரி 2 விஷயங்கள். இப்போ ஒன்று ஐ மேக் அ சாய்ஸ், நான் என்ன பார்க்கணும், எனக்கு என்ன ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஐ மேக் அ சாய்ஸ். ரெண்டாவது, இந்த நான் சாய்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் அல்காரிதம் உள்ளே இது மட்டும் இல்லை இதையும் பார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் நம்ம சூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போ ஸ்க்ராலிங் இருக்குது இல்லைங்களா, அது டைம் பேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல் வருது, ஐ எம் டவுட்டிங் இதை பார்க்கலாமா வேணாமா, ஒரு கொஸ்டினபிள் கண்டென்ட் இருக்குது, அதை நான் பார்க்கலாமா வேணாமா, எவ்வளோ செகண்ட் அது என் ஸ்க்ரீனில் இருக்குது அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இஃப் ஐ டோன்ட் வாண்ட் இட், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரால் பண்ணிடுறேன். பட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் நான் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அன்சர்டன் அப்படி யோசிச்சுட்டு நவுத்தி இருக்கிறேன் பாருங்க, ஒரு 5 வீடியோ கிடச்சதுக்கு அப்புறம் திருப்பி அது வரும். தட் இஸ் கால்ட் அஸ் டெம்டேஷன். நம்ம சாதாரணமாக பழைய காலத்தில் சொல்லிட்டு இருந்த சோதனை அப்படின்றது தான். இது இந்த அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் பண்ணும். ஸோ திரும்பியும் அதை ஃபீட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாரு. ஸோ ஐ மேக் அ சாய்ஸ். கடைசியில் எப்படி தெரியுங்களா வரும், ஐ மேக் அ சாய்ஸ். ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பெயிட்டை நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். But you did not make a choice. That's I the am point. I am made to make a choice. இது ரெண்டுமே வேலை செய்யும். My self choice and the program. So இது உங்க சாய்ஸே இல்ல, ஆனா உங்களை சாய்ஸ் பண்ண வெச்சிருக்குது, திருப்பி வர வெச்சு உங்களை நம்ப வெச்சு எடுக்க வெச்சு. இதெல்லாம் கேட்டா எனக்கு ஒரு அம்மாவா பயமா இருக்கு.
உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனுமே நீங்க ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க, பட் ஆப்ஷன் வந்து அது கொடுக்க அதுதான் நான் சொல்ல வரேன். அதெல்லாம் நான் சோ நாங்க நான் ஒரு தாயா யோசிக்கிறேன். நான் ஒரு தாயா என் பையனுக்கு இது நல்லது, இது இப்படி எல்லாம் நாங்க சொல்லி கொடுக்குறோம். எண்ட் ஆஃப் த டேல ஒரு 18 இல்ல 14 ஆனால எல்லாம் ஒரு போனை வச்சுட்டு இருக்காங்க. லாஸ்டா நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோம் சொல்றோமோங்கிறது அதெல்லாம் தாண்டி அதுக்கு அந்த அல்காரிதமோ அந்த ரோபோட்டோ அந்த யாரோ சொல்றதுதான் அவங்க நம்ப போறாங்க. அதாவது இதுதான் சேலஞ்ச். மாப்பிள்ளை இவருங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படின்ற கான்செப்ட் தான். மொபைல் வேணா அவங்களுது, ஆனால் பார்க்க வேண்டிய விஷயம் பார்க்கறதுல எதுக்காக இந்த விஷயம் நான் கேட்டேன்னா, இதுதான் நிறைய பேரண்ட்டுக்கு இருக்கிற குழப்பம், பயங்கரமான குழப்பம். எனக்கே இப்போ நிறைய விஷயம் என் பையன் எப்பா பார்த்தாலும் இதாங்க பார்க்குறான். அதுதான் நான் கேட்டேன் என்ன அல்கார். அன்னைக்கு அந்த செமினார் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி அப்படியே ஓகே. ஆனால் இதுல இன்னொரு ப்ளஸ் இருக்குது. அப்ப நம்ம குழந்தைகள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்றத அவங்க மொபைல்ல பார்த்து அவங்க என்ன வியூ பண்றாங்களோ வச்சு கூட கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதுலயும் கண்டுபிடிக்கலாம் அவன் எதை நோக்கி போறான், எதை அதிகமா தேடுறான்றது கூட அவனுடைய இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம மக்கள் அதை delete பண்ணிடுவோம். delete பண்ணாலுமே your system is அவங்களுடைய சிஸ்டம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா it will be there. delete அது திருப்பி ஒரு வாட்டி கரெக்ட்டா சொல்லுங்க. அதாவது நம்ம பசங்க வந்து கில்லாடிங்க, நீங்க சொன்ன மாதிரி கில்லாடிங்க. அப்ப என்ன பண்றோம், நமக்கு வந்து அந்த பிரைவசி செட்டிங்ஸோ இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு இருக்கும், பிரைவசி மோடுன்னு இருக்கும், ஹிஸ்டரியை டெலீட் பண்றது இதெல்லாம் இருக்கும். வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங் நம்ம ப்ரௌசர்ல என்ன பண்றோம் அப்படின்னு இட் இஸ் ரெக்கார்டட் இன் தி சிஸ்டம். ஓகே, சரிங்களா? சோ நம்ம வந்து ப்ரௌஸ் ஹிஸ்டரி டெலீட் பண்ணிட்டாலும் நான் என்ன பார்த்தேன்றது டெலீட் ஆயிரும். இல்ல அது டெலீட் ஆயிரும். அது நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் அது டெலீட் ஆயிரும். பட் உங்க சிஸ்டம்ல வந்து அந்த குக்கீஸ் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சர்ச் பண்ணீங்க அப்படின்றது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒன்றும் இல்லை, சிம்பிளா நீங்க வந்து அவங்க யூடியூப் ஓப்பன் பண்ண சொன்னீங்கன்னா அந்த 12 வீடியோல என்ன வீடியோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட என்ன பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். முதல்ல வந்து குழந்தைகள் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்து, மேண்டேட்ரி. அது மாற்று கருத்து பண்ணணும். ஆனால் அந்த சூப்பர்வைஸ் பண்ணுறதே அவங்கள வந்து குற்றப்படுத்துறது போல, அவங்கள குறைப்படுத்துவது போல, அவங்கள குற்றவாளி ஆக்குறது போல. ஏன்னா அதே ஆல்சோ விக்டிம் சொன்னாங்க. நானும் விக்டிம் தான், நீங்களும் விக்டிம் தான், குழந்தைகளும் விக்டிம் தான். எல்லாருமே அதனுடைய விக்டிம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணுமே தவிர அவன் வந்து குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற நிலையில நம்ம நிக்கணும். அவன் கூட இருந்து அதை பார்க்கணுமே தவிர அவனை வெட்டு வெளியே இருந்து பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு தவறு. இன்னொன்று அவன் நம்மளை வெறுப்பதற்கும் எல்லாம் அது வந்து விட்டு செல்லும். அதனால அவங்க கூட இருந்து அவங்கள கைட் பண்றதுதான் ஒரு நல்லதா தவிர நான் மறைஞ்சிருந்து பார்க்குறேன், பின்னாடி இருந்து பார்க்குறேன், அவன் போன பிறகு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படி குற்றவாளி ஆக்கணும், மறுபடியும் அடிக்கிறது, உதைக்கிறது, அந்த இதே கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கண்டிப்பா. ஃபாதர் என்ன சொல்ற பாயிண்ட் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, நிறைய பேரண்ட்ஸ்ங்கிறது ஆர் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். நிறைய டைம் கம்யூனிகேஷனுக்காக ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க வீட்டில். நிறைய கிட்ஸ் நான் பார்த்து ஸ்கூல்லேருந்து வராங்க, தனியாக தான் இருக்காங்க. ஏன் எங்கே ஃபோனை கொடுத்துருக்கீங்கன்னா அப்புறம் நான் எப்படி பேசுவோங்க, ஆனால் அதுக்கு எதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஒரு பாயிண்ட், நான் கொடுக்குறது இல்லைங்க, வீட்டில் அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அவங்களோட ஃபோன் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது செகண்ட் ப்ராப்ளம் வருது. ஸோ ஒரு கிராண்ட் பேரண்ட்டும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் யூஸிங் ஒரு ஃபோனோ ஒரு டேக்கிங். ஏன்னா அது ஈஸி ஆக்சசிபிலிட்டி. வேண்டாம் கொஞ்சம் அழுதா சொன்னா அழுகாத பாப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அது கொடுத்து அவங்க வேலை ஈஸி ஆயிடுது, ஃபீடிங் ஈஸி. கொஞ்சம் பெரிய கிராண்ட் சில்ட்ரன் அது ஏதோ ஒரு டாய்ன்னு நினைச்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்தா தேர் கிவிங் ஒரு ஃபோன் கொடுத்துட்டு அப்ப பாரு நீ கொஞ்ச நேரம் தானே பாத்துக்கோ, அது ஒரு கிஃப்டோ ஒரு டாயா நினைச்சுக்கிறாங்க ஒரு அந்த ஏஜ் கிராண்ட் பேரண்ட்ஸும். ஸோ இது எல்லாருக்குமே என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன்னா, இந்த மாதிரிங்கிறது விக்டிமைஸ் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ நான் ஒருத்தவங்க கிட்ட எனக்கு சொல்லிட்டு இருந்தேன், நீங்க எப்படி அடிக்ஷன் சொல்றீங்க, அடிக்ஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் நீங்க கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு மொபைல் அடிக்ஷன் வரும், குழந்தைங்க கிட்ட கேட்டா நீங்க அடிக்டடான்னு கேட்டா அதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைன்னு சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு போதை பொருளை ஒரு பாட்டில பிடிச்சிட்டு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு போனாதான் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாரும் வச்சிருக்காங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. எனக்கு அதனால டைம் நான் ரொம்ப வேஸ்ட் பண்றேன், நான் பொய் சொல்றேன், நான் அதனால என்னோட படிப்புல பாதிப்பு வருது, அதனால நமக்கு நிறைய ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம அந்த தூக்கம் பாதிக்குது, சாப்பாடு, இதெல்லாம் வந்தாலே நமக்கு அடிக்ஷன் தான்.
ஸோ ஒரு பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு மேலே ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம். அவங்க சொன்ன மாதிரி நான் மட்டும் பண்ணுறது இல்லை, அதை பண்ண வைக்குது. ஸோ நானும் அதில் ஒரு விக்டம் தான். ஸோ நம்ம ஒரு பெரியவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த டைம் ஃப்ரேமும் பக்கத்தில் இருந்து சொல்கிற மாதிரி அவங்களும் போய் நம்ம அடிச்சுட்டு இருக்க முடியாது. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள உட்காந்து பார்த்துட்டு கரெக்ட் பண்ணுறதும் சரி. ஓகே, இப்போ இல்லை அதான் வரேன். எஸ், நீங்கள் சொன்னது தான். ஓகே, நம்ம அந்த 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 ப்ரோக்ராம் டிசைனு, இந்த அல்காரிதமு, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். குழந்தைகளை நம்ம வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில், இப்போ நம்ம எல்லாருமே வந்து அவங்கள குற்றவாளிகளாக பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்குமே. சின்ஸ் இந்த எபிசோடு வரைக்குமே குழந்தை தான் தப்பு செஞ்சு, குழந்தை வச்சுட்டு இருக்கு, இவங்க வச்சுட்டு இருக்கான்னு சொன்னோம். ஆனால் பட் ஆஃப்டர் நான் உங்களுக்கு பேச்செல்லாம் கேட்கும்போது தான் நமக்கே தெரியுது, இல்லை குழந்தைகள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள யாரோ ஏக்கிட்டு இருக்கிறாங்க. முகம் காணாத ஏதோ ஒரு 01 அப்படின்ற ஒரு ஒரு அல்காரிதம் வந்து அவங்கள ஏக்கிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ரொம்ப அதிகமாக கேட்க முடியுது. இப்போ அது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு இதை பற்றியான புரிதலை, அவங்களுக்கு ஒரு அது சார்ந்த ஒரு படிப்பை அந்த மாதிரி தரணும். அப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல வருஷமாக தெரிந்த அளவில் பிரசன்டேஷன் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய கல்வி நிலையங்களில் தொடர்ச்சியாக வந்து மீடியா கிளப், மீடியா எஜுகேஷன்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸிவாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய இது வந்து நிறைய பேர் வந்து அதை அந்த ஃபார்மெட்டை அதை வந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் இவங்க விடாப்பிடியாக அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய பொறுப்பாளரும் கூட சிஸ்டர் சொல்லுங்கள். இப்போ நம்ம அவேர்னஸ் சைடுக்கு வந்துட்டோம். எப்படி வாங்க உங்களுடைய இது எப்படி உங்களை எக்ஸ்பீரியன்ஸு இதை கொண்டு போனதுனால என்னென்ன சக்ஸஸ் ரேட் இருந்தது, என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? பிஃபோர் தட் 1 minute நீங்கள் சொன்னீங்க ஃபில்டர் பபிள்ஸ். அது வந்து அவன் அழகாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவான் ஃபாதர். வி கான்ட் ஏபிள் டு கோ இன்சைட். அவன் வந்து ஒரு மங்கியை பற்றி பார்க்குறான்னா அந்த மங்கியை தான் காட்டும். கோரிலேட்டட் இருக்கிற எல்லா ஸ்லைட்ஸ் காட்டிடும். இவன் போகிற ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் இவன் வச்சுருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வி கான்ட் ஏபிள் டு ரிசீவ். அதை எடுக்க முடியாது நம்மளால். மேம், நாங்கள் உங்ககிட்ட ஏற்றவே கேட்டேன். டொப்பமைன் அப்படின்ற ஒரு அழகான ஹார்மோன், காம்ப்ளிமெண்ட்ரி ஹார்மோன். நல்லதை பார்க்குறப்போ அது வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேரோட கருத்துப்படி அதை வந்து இவன் தலைவர் நெகட்டிவாக பார்க்குறச்ச வில் பி வேஸ்டிங். அது வேஸ்ட் பண்ணிடுவான், திருப்பி கிடைக்காது. இவன் தான் சொன்னாங்களே, தூங்குற நேரத்தில் படிப்பான், படிக்கிற நேரத்தில் தூங்குவான். அப்போ அது 2யுமே சரியாக செய்ய மாட்டான். அந்த டைமில் வில் பி லூசிங். அந்த நல்ல ஹார்மோனை இழந்துடுறாங்க அவங்க. நீங்கள் இப்போ மாணவர்களை பற்றி சொல்கிறதுட்டு சொல்கிறோம். தெர் ஆர் மெனி பாசிட்டிவ் திங்ஸ். என்கிட்ட ஒரு சாதாரண ஒரு மாணவன் படிக்கிறான். 497 மார்க்கு 10ஆம் வகுப்பில் வாங்குகிறான். அவன் கூட இந்த அரம்சை பார்ப்பான். நான் அவனுக்கு கண்டிப்பாக அனுப்புன. அவன் பெயர் நான் சொல்ல மாட்டேன். அவனோட அம்மா வந்து வீட்டுக்கெல்லாம் போய் துணி துவைக்கிறவங்க. பட் ஈ டோன்ட் ஃபைண்ட் தட் மொபைல், ஈவன் தட் சாதாரண மொபைல் கிடையாது. அப்போ வந்து மார்க் வாங்கினதும், நீங்கள் இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கிறியே, அவனுக்கு சாப்பாடு குழம்பெல்லாம் டீச்சர்ஸ் கொடுக்கணும். நான் என்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணுவோன்னா அதை அன்றைக்கி அவன் தான் சாப்பிட்றான். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் டப்பாவில் வச்சு கொண்டு கொடுக்கணும். பட் இஸ் வெரி குட் இன் ஸ்டடிங். அப்படி ஒரு சாதாரண அப்பா இல்லாத பையன், அம்மா இருக்காங்க, சாதாரண தொழில். அப்போ நான் சும்மா சொன்னேன், நீ வந்து இதே மாதிரி +2ல் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன்னா ஒரு நல்ல ஃபோன் கொடுப்பேன், Android ஐட்டோன். இவன் தான் ஃபஸ்ட் மார்க் வருவான்னு எனக்கு தெரியாது. அகெயின் யூ வாஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டான். அப்போ குட்டியாக ஒரு இடையில வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வருது. இவங்கிட்ட வந்து அந்த இது கிடையாது, லேப்டாப் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதப்போ இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. நத்திங் பட் சாட்பாட். நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணுங்க. சாட்பாட் சர்டன் அப்ளிகேஷன். அதில் வந்து என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம். எனக்கு டியூலிஃப் வேணும்னா வேறு இட்ஸ்னால் சொல்லும். டியூலிஃப் இந்த ஊரில் இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி அவைலபிள். ட்ரிச்சூர் ட்ரெயின் வந்துருச்சா, ட்ரிச்சூர் ட்ரெயின் இந்த இடத்துல நிற்கிதுன்னு சாட்பாட் சொல்லிவிடும். அதை தான் அந்த பசங்க ட்ரை பண்ணாங்க. 25 பேர் ஒரு ஜூப்ளி. ஸோ இந்த பையனுக்கு லேப்டாப் கிடையாது. பட் ஈ வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு ஃபினிஷ் இட் அப். லேப்டாப் இல்லாமல், ஃபோன் இல்லாமல் ஒருத்தன் வெளியில் வரானா நாலேஜ் இருக்கிறது வாய்ப்பு தான் இல்லை. அவனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். யூ வாஸ் ஸோ ஹாப்பி. யூ நோ, யூ ஓன்ட் பிலீவ், இன்றைக்கி அவன் IAS ஆஃபீஸர். அதனால தான் அவன் பேர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒவ்வொரு என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு கால் அவங்ககிட்ட தான் வரும். ஸ்டில் ஐ எம் ஹேவிங் த ஃபோன். ஐ வாண்ட் டு ஷோ டு மை சன். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். தட் ஃபோன் அதை வச்சு தான் நான் படித்தேன். அதை அப்படியே வச்சு அதுலேயே எடுத்து யூ டோன்ட் ஃபைன். அப்போ அவனுக்கு ஒரு லேப்டாப் வேணுமா? இல்லை, இந்த ஃபோனை வச்சே தான் நான் பழப்பேன். என்ட்ரன்ஸ் பாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸர்
ஸோ நைஸ் டு ஹியர் தட். நல்ல காரியங்கள் நிறையா செய்ய முடியும். அவனுக்கு ஒரு இது இருக்குதுன்னா உந்துதல் கொடுத்து கொண்டுற முடியும். சைபர் க்ரைம் இன்னைக்கு மாணவர்களே செய்கிறாங்க. ஒரு பொண்ணோட இதெல்லாம் ஹேக் பண்ணி எடுத்தால் தேவர் டூயிங் அன்வான்ட் திங்ஸ். அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறபடி 2 வயசு 1 வயசு குழந்தை கிடையாது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவன் செய்கிற செயலான்னு நம்மளுக்கு பயமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு சொல்லுவோம். சிபிஐ ஆஃபீஸரோட பையன் எங்கிட்ட விளையாடுறான். ஒரு பொண்ணோடதை எடுத்து ஹேக் பண்ணி தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுறான். எனக்கு நம்ம ஒரு யதார்த்தமாக சார் மீடியாவில் இருந்து இதை கண்டுபிடிக்க முடியலையே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமான்னு. அடுத்த நாள் சார் சொல்கிறாரு, சிஸ்டர் நான் சொல்கிற பையனை கூட்டிகிட்டு போய் உங்கள் ஆஃபீஸ் ரூம்குள்ளே விட்டு உங்களால் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிங்கன்னு சொன்னார். அவன் யார் தெரியுமா? அவரோட மகன். அவனே எடுத்து ஒரு பொண்ணோடதை வச்சு ஹேக் பண்ணி விளையாடுறான். சைபர் க்ரைம் பாருங்கள், பயமே இல்லை. சும்மா ஜஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம். இவங்களுக்கு தான் அவர் கொடுக்குறோம். இப்போ இருக்க எல்லா இன்ஸ்டியூஷனில் ஒரு 30 சிஸ்டர்ஸ், தே ஆர் நாட் ட்ரெயின்டு. உங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் சொல்கிறத வச்சு உள்வாங்கி இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இது மீடியா. ஃபாதர் கொடுத்தது பார்க்காட்டி நாங்கள் இம்மிடியட்டாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அவங்க கண்டிப்பாக பார்க்கணும், வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பேசுகிறாரு அண்ணாலாம். இப்போ நம்ம வி ஆர் லிஸ்னிங், அதை அவங்க கேட்பாங்க. அவங்க போய் இந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க மன்றங்களில் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பொண்ணுங்க பசங்களை விட கொஞ்சம் உண்மையாக இருந்துட்டு தன்னுடைய செயல்களை வெளியிடணும். ட்ரெண்டிங், அவங்களுக்கு நிறைய பேர் என்னையை பார்க்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், அந்த மாதிரி. அப்போ ஒவ்வொரு குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்கிறோம். என்ன மெரிட்ஸ் ஆஃப் அ ஃபேஸ்புக் அண்ட் நான் மெரிட்ஸ் ஆஃப் அ ஃபேஸ்புக், ட்விட்டர் என்ன, இது என்ன, இது என்ன. இது வந்து 9th தான் அந்த குட்டீஸ்க்கு வருது. இப்போ வந்து எங்கள் சபையில் ஒரு நல்ல ஒரு செக் வச்சுருக்காங்க. இட் இஸ் மோர் நெசசரி ஃபார் த ப்ரைமரி. நீ உங்களுடைய டாக்டருடைய டாக் படி, அது அழகான வார்த்தை. டோபமைன்னா என்னன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் டாக்டர்கிட்ட வந்து டோபமைன் பற்றி இப்போ கேட்டுக்கிட்டேன். இட்ஸ் அ செல்னு கேட்டேன். இட்ஸ் அ ஹார்மோன் அப்படின்னாங்க. இட்ஸ் அ பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கிறது. தலைவர் தான் பார்க்க மாட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் நெகட்டிவ் தானே பார்ப்பாங்க. முன்னாடி மாமா மச்சா போட்டுட்டு பின்னாடி போய் மிஸ்யூஸ் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு தான் இப்போ நாங்கள் கொடுக்குற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த மன்றத்தை பற்றி நிறையா சொல்கிறோம். ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது, பண்ணுறது, அப்படி. அதில் என்ன நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, படிப்பை விட இதில் தான் தலைவருங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, பந்தாவாக இருப்பாங்க. நேற்று கூட ஒரு மைம் பார்க்குறேன். அந்த பாப்பாலாம் கூப்பிட்டு கேட்டால் 10 மார்க் வாங்குமான்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லாக வேஷம்லாம் போட்டு அழகாக போட்டு எஃப் போட்டு ஐ போட்டு வந்து எங்கள் முன்னாடி ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் வாட்சிங் அந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னான்னு. மோஸ்ட்லி நாங்கள் கேர்ள்ஸ்க்கு வச்சுருக்கோம். அதை விட காலேஜஸில் தான் இப்போ வந்து 6 காலேஜ்லேயும் எங்களை வருஷம் வருஷம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வந்து சொல்லுங்கள். அன்றைக்கி மட்டும் ஹோல் காலேஜ் எங்ககிட்ட தந்துடுறாங்க. நாட் ஓன்லி இந்த ஆடிட்டோரியத்தில் 500 பேர் கிடையாது. இன்றைக்கி ஃபுல் காலேஜே அங்கே உட்காந்தாகணும். அதுக்கு முன்னாடி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போய் உங்கள் ஃபோனை சப்மிட் பண்ணிட்டு போங்கன்றாங்க. நிறைய பொண்ணுங்க நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஒரு பெரிய பட்டிமன்றம் நடத்தி பார்த்தோம். என்னது கேட்டு தான் பார்ப்போமே, செய்கிறாங்களா, 6 காலேஜ் இருக்குதே, பாவமே பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதில் வந்து சமூக வலைத்தளங்கள் வரமா சாபமா அப்படின்னு கேட்டோம். வெற்றி வந்து சாபமே, தோல்வி வந்து வரம் இல்லை. வரம் நிறைய இருக்கிறது. நீங்கள் பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா ஐ வில் சே அவங்களுக்கு நாங்கள் நிறைய பாசிட்டிவ் சொல்லி தான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இல்லை அந்த நான் என்ன அண்ணா நீங்கள் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒரு மீடியா கிளப் பயங்கரம் இருக்கீங்க. வெரி குட். அது ஒரு தமிழே தெரியாத பொண்ணுங்கள்லாம் வந்து பேசி அது ட்ரெண்ட் பயங்கரமாக டு ஆடட் ஒரு விஷயம் அவங்கள பற்றி சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப பெருமையாக சில விஷயங்கள் பேசுனாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்து சிஸ்டர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு, நல்லாசிரியர் அவார்டு வாங்கியிருக்கிறவங்க, தமிழ்நாடு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ரிட்டையர்டு ஹெச்எம் அவங்க. ஏன்னா வெரி கன்சர்ன்ஃபுல். ஏன்னா ஆரம்ப நிலையிலேருந்து இவங்க வந்து இந்த மீடியாவிலேயே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து மீடியாவிலேருந்து இவங்க தான் வந்து இவங்களுடைய கம்பெனியன்ஸ் நிறைய பேர் சேர்ந்தா ரொம்ப அதிகமாக இந்த மீடியா அவேர்னஸை கொண்டு போய் சேர்த்துணும் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அப்படின்றதுல ரொம்ப. ஒரே ஒரு பாயிண்ட் இதில் எனக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஒரு பையங்கிறது ஐஏஎஸ் ரொம்ப அந்த டிஃபிகல்ட் ஃபேமிலி, இன்னொன்று ஏதோ ஆஃபீஸரோட பையங்கிறது பிரச்சனை பண்ணாங்க. ஸோ ஒரு குழந்தை, நான் திருப்பி இதை கம்மிங் பேக், ஒரு பயோ சைக்கோ சோஷியல் என்வாயர்மெண்ட். ஒரு குழந்தைங்கிறது ஹெரிடிட்ரி ஒரு பார்ட். திருப்பி குழந்தையோட யோசனைகள், அந்த யோசனைங்க ஃபீட் பண்ணுறது யாரு,
அதர் தென் அல்காரிதம், ஃபேமிலியில் இருக்கிற அல்காரிதம்ஸ், அதுக்கப்புறம் சோஷியலோட, அது இப்போ மீடியாவும் ஆடட் ப்ளஸ் யாரோட இருக்காங்க. ஸோ அதில் கூட ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ரெசிலியன்ஸ், இப்போ அவனுக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கு ஒரு வெறி, எங்கள் அம்மா மட்டும் நான் எதா பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்றவங்க பிறந்ததுலேருந்து பெரிய ஒரு காட்டில் வச்சுருக்காங்க, இருக்கிற டாய்ஸ் வந்துடுது, நான் எஃபர்ட்டே போடுறதில்ல, எனக்கு எல்லாமே கிடைச்சிருது, நான் காரில் தான் இறங்குவேன், 2 பேர் பேக்கை தூக்குவாங்க அப்படிங்கிறவங்களோட மென்டாலிட்டிக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்காம நான் ஃபைட் பண்ணி வரவங்களோட மென்டாலிட்டிங்க, சைக்கோ சோஷியல் என்வாயன்மெண்ட்டிங்க டெஃபினெட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க அந்த மீடியாவை நல்லதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தொடக்கநிலை சோதனை அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது. அவன் கடவுளை போல் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். அதனால் தன்னை அவன் வந்து அதிகமாக பலப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு தான் திருத்தந்தை ஒரு கொட்டாக தலையில் ஒரு கொட்டு கொடுக்குறது போல் அவர் சொல்கிறாரு, முதல்ல நீ முழு மனிதனாக மாறு. இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய இணையதளம், பயன்படுத்தக்கூடிய ஊடகம் எல்லாமே உன்னை கடவுளாக மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறத விட உன்னை முழு மனிதனாக அது உன்னை மாற்றணும். அதான் சொல்ல ஃபுல்லி ஹியூமன் அப்படிங்கிறாரு. டுவர்ட்ஸ் ஃபுல் ஹியூமன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு தன்மைக்கு இது வந்து உன்னை உருவாக்குதா அப்படிங்கிறத இதயத்தின் ஞானத்திலிருந்து பாரு. இதுதான் அவருடைய ஒரு முக்கியமான செய்தியாக அது இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னாலே உண்மையிலே நாம் வந்து கடவுளாகணும் இல்லை, ஆனால் முழு மனிதனாக நம்முடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக நம் கட்டமைத்துக் கொள்கிறோமா என்பதில் தான் நம்ம ஞானத்தை, இதயத்தின் ஞானத்தை சரியாக பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தவில்லை என்பது நமக்கு அளவுகோல். அதுதான் அதனுடைய அளவுகோல். பெற்றோர்கள் முதல்ல அதை ஞானத்தோடு சிந்திச்சு அதை குழந்தைகளுக்கு வளர்கிற அந்த சின்ன குழந்தையாக இருக்கும் போதே அதை நம்ம அப்படியே பயிற்றுவிச்சோம்னா நிச்சயமாக தந்தை சொன்ன மாதிரி அது ரொம்ப இதாக இருக்கும். நேயர்களே, தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இது இந்த அளவில் முடியல, இன்னும் நிறைய செய்திகள் இருந்துகிட்டே இருக்குது. தந்தையர்களும் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா அடுத்து என்னென்ன பூதத்தெல்லாம் கிளப்ப போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ மைன்யூட்டாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம ரொம்ப கவனம் கொண்டு இருக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்குது. பெற்றோர்களை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது நம்மளுடைய குழந்தை சார்ந்த ஒரு செய்தி, குழந்தையோட வளர்ப்புக்கு சார்ந்த செய்தி, அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கான செய்தி. ரொம்ப அரிய தகவல்கள்லாம் போயிட்டுருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நாம் தெரிஞ்சிக்கவே முடியாத, யாருமே சொல்லித்தர முடியாத ஒரு விஷயம் நம்ம இங்கே நம்ம கற்றுக்குறோம். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமை